Hi friends, welcome back to Shoba and Handcrafts. இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் ஒயர்ல ஃப்ளவர் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Thank you. Bye bye. இப்போ நாம ரெண்டு கலர் ஒயர் எடுத்துக்கிறோம். ஒன்னு வந்து ரெட், ஒன்னு வந்து green. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 5 பீஸ் இருக்கும். வந்து நம்ம ரெட் கலர் பாத்தீங்கன்னா 1.25 அடி இருக்கும் ஒயர். 1 பாத்தீங்கன்னா 1.25 அடி ஒயர் இது. ரெட் கலர். green பாத்தீங்கன்னா 1 அடி இருக்கும். 1 அடி இருக்கும் அது. நம்ம ரெட் வந்து 1.25 அடி, green வந்து 1 அடி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதில் ஃப்ளவர் பின்ன போகிறோம். எப்படி நம்ம பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் ஒயர் வந்து நார்மலாக போடுற பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இப்படி ஈக்குவலாக மடக்கிட்டு இப்படி சென்டர் கொண்டு வந்துடணும். அதே போல் ஒவ்வொரு ஒயரும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக மடக்கிட்டு நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கணும். ஏற்கனவே பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு நாட்ஸ்ன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அது பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பாருங்கள், 2 லூப் எடுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டாச்சு. இந்த அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே விடணும். இந்த சைடில் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இங்கே போகிற ஒயர் வந்து இப்படி ஒன்றா அளந்து பாருங்கள். நீளம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இந்த நாட் இப்படி நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக ஆகிடும். அதே போல் இந்த பக்கமும் செக் பண்ணிக்கணும். 2 பக்கமும் பார்க்கணும். நமக்கு ஒயர் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இப்போது இன்னொரு ஒயர் எடுத்து அந்த ஒயர் இப்படி ஈக்குவலாக மடக்கிட்டு இந்த 4 பக்கத்தில் நீங்கள் எங்கே வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைடில் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, அதே போல் பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். பாக்ஸ் நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி இந்த ஒயரும் செக் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் இருந்தால் இது போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒயர் போட்டுட்டோம். 2 பாக்ஸ் நாட் போட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம சர்க்கிள் மாதிரி கொண்டு வரணும். அப்போ இந்த 2 நாட்டுக்கும் கடைசி ஒயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்படி ஒயரை கொண்டு வரும்போது இதுதான் கடைசி நாட்டு, அந்த கடைசி நாட்டில் இதுதான் கடைசி ஒயர். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து பூஜா கூட பேஸ் போட்டிருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேஸில் வந்து இந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ அதே போல் தான் இங்கேயும் வந்து அந்த நாட் போடுறோம். ஸோ இதுலேயும் வந்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் ஒயர் வந்து நீங்கள் அளந்து பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயர் இப்படி அளந்து பாருங்கள். ஈக்குவலாக இருக்கான்னு ஒவ்வொரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி ஒயர். ஸோ நம்ம இப்போ இங்கே ஒரு ஒயரும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம நாட்டில் எது கடைசி நாட்டு எது கடைசி ஒயர் பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சர்க்கிள் வரும். ஸோ வந்து இப்போ நம்ம இங்கேயும் வந்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் வந்து ஒயர் செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டைமும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதில் இதுதான் கடைசி ஒயர். இந்த கடைசி ஒயரையும் நம்ம கட் பண்ண எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த கடைசி ஒயரும் இந்த ஒயரையும் வந்து நம்ம சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போடலாம். இந்த பேஸ் வச்சு நம்ம நிறையா பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லா நாட்டும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாமே இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு பாக்ஸ் நாட் போட போகிறோம்.
இது வந்து அடுத்த லைன். நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த கிராஸான எல்லா நாட்டும் ஜாயின் பண்ணிட்டோம். உங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஷேப் வரும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரன்னிங் ஒயர் வந்து சேர்க்க போகிறோம். கலரில் ரன்னிங் ஒயர் வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். எந்த ஒயர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக போடுற மாதிரி பாக்ஸ் நாட் தான் இப்போ போட போகிறோம். இந்த அளவுக்கு ஒயர் விட்டால் போதும். இது வந்து இப்படி உள்பக்கமாக விடுறதுக்கு தான். உள்பக்கமாக இது வந்து நம்ம இப்படி சொருகி விட்டுறலாம். நம்ம இது ஸ்டார்ட் பண்ணதுமே சொருகி விட்டுடுங்க. ஏன்னா இது முடிக்கும்போது நமக்கு விரல் வந்து சில டைம் உள்ளே போகாது. ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம விட்டுட்டு ஒயர் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அது வந்து இப்படி உள்பக்கமாக சொருகி விட்டுட்டிங்கன்னா ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ. இதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரில் வந்து இப்படி சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போது பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரில் ஒரு பாக்ஸ் நாட்டு, பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒயராக நம்ம வந்து ரன்னிங் ஒயர் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் நாட் போடுறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் நாட்டை தான் இப்போ வந்து இந்த லைன் முடிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த நாட் வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து உள் பக்கமாக மடக்கிக்கணும். இப்போ போடுறது வந்து ஏணிப்படி முடிச்சு, நம்ம எல்லா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு போட்டிருப்போம். இப்போ இந்த லூப்புக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயர் லூப் வந்து உள்ளே சொருகி விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயர் இருக்கு இல்லையா,
இந்த நாட்குள்ளே மேலே போகிற ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளேயும் விட்டுட்டு மேலே இழுத்துட்டு இந்த லூப் வந்து நல்லா இப்படி அடியில் தள்ளணும். தள்ளி இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாட்டோட இந்த நாட்டும் உள்ளே போயிடும். நம்ம வந்து எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்போம். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து உள்பக்கமாக இழுக்கணும். நீங்கள் ரன்னிங் ஒயர் உள்பக்கமாக இழுத்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ஒயர் அடியில் சொருக்கி விட்டுருந்தாலே அது. ஸோ ரன்னிங் ஒயர் வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுரும். டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாட்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம் ரன்னிங் ஒயர் வச்சு. இப்போ வந்து செகண்ட் லைனு இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. வெளியே கொண்டு வந்துட்டு நம்ம செகண்ட் லைன் வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து நார்மல் பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு நாட் நல்லா அப்படி டைட் பண்ணிக்கணும். செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த பாக்ஸ் நாட்டை இந்த ரன்னிங் ஒயர் உள் பக்கமாக மடக்கிக்கோங்க. இந்த பாக்ஸ் நாட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் எடுத்து இவ்வளோ விட்டுட்டு மேலே போகிற இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் விட்டு நல்லா நம்ம டைட் பண்ணிவிட்டு உள்ள ரன்னிங் ஒயர் வந்து உள் பக்கமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நாட் ஆகிடும். இதுதான் ஏணிப்படி முடிச்சு. நம்ம இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளியே கொண்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். இது வந்து 3வது லைனு. இந்த 3வது லைன் ஃபுல்லாக உங்களுக்கு நான் பின்னி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ முடிக்க போகிறோம். ரன்னிங் ஒயர் வந்து உள் பக்கமாக மடக்கிக்கணும். இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஒயர் கீழே தள்ளி நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த லூப் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு நீங்கள் நல்லா டைட்டாக அடியில் தள்ளிட்டு
உள் பக்கமாக வந்து ரன்னிங் ஒயர் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு வந்து அழகாக வந்துடும். இதை பாருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணிடலாம். ஒயர் வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் கட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த ஒயர் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம ரெண்டாக சேர்த்து இப்போ பாக்ஸ் நாட் போட போகிறோம். நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா 2 ஒயரும் சேர்த்து இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து அழகாக ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ஒயரையும் சேர்த்து பாக்ஸ் நாட். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த ஒயர்லாம் எடுத்து உள் பக்கமாக இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக உள் பக்கமாக சொருகி முடிச்சுட்டு அவங்க காமிக்கிறேன். இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒயர் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக சொருகி விட்டாச்சு. ஸோ ஒரு ஃப்ளவர் பண்ணிட்டோம்.